இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்திரா காந்தி இருந்த பீரியட்ல. அவங்க வந்து இந்திரா காந்தி இருந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஜூன் 25 1975 டூ 1927 வரைக்கும் என்ன நடந்துச்சு? எதனால வந்து இவங்க வந்து இந்த மாரி ஒரு எமர்ஜென்சி அறிவிச்சாங்க? அது மட்டும் இல்லாம அப்ப இருந்தவங்க கருத்து சுதந்திரம்ங்கிறது எதுவுமே கிடையாதாம். அந்த 2 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மன்னராட்சி மாரியே நடந்திருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அதுவும் உண்மையா? அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கருத்தடை பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அதுவும் உண்மையா? அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1,00,000க்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து கைது பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, இருண்ட காலம் அப்படிங்கிற அந்த ஒரு 21 மாதங்கள் வந்து இந்தியாவுல வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது என்னன்னா, இந்திரா காந்தி இருந்த அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க. ஆட்சியில இருக்கும்போது 1975 டூ 1977 இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுலயும் சரி, அதாவது வெளிநாடுகள்லயே உள்ள அச்சுறுத்தல் காரணமா வந்து இவங்க சொல்லி, அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அவசர நிலை பிரகடனம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாரி எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. அப்ப இருந்த குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி 352 அந்த விதிகளின்படி என்ன பண்றாங்கன்னாக்கா, அப்ப இருந்த ஜனாதிபதியான அதாவது பக்ருதீன் அலி அகமது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. எமர்ஜென்சி அறிவிச்சாலும், அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த எல்லா பொறுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா, அங்க உள்ள பிரதமருக்கே வந்து போய் சேருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரதமர் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து அங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து அங்க கோர்ட் கூட வந்து இயங்காது. அதாவது கோர்ட்டோட அந்த காலகட்டங்கள்ல வந்து கோர்ட் என்ன சொல்லுமோ அது கூட இயங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1,00,000க்கும் மேற்பட்டோர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கைது பண்ணி உள்ளே வந்து எதிரிகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எதிர்த்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் உள்ளேக்கு வந்து கொண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சிவில் எமர்ஜென்சி டைம்ல என்ன நடந்துச்சு, அப்போ வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு பாதிப்பா ஏற்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாம தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இதை பத்தியெல்லாம் அந்த வீடியோல பார்க்குறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா சிவில் சர்வீஸ், சிவில் உரிமை வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து இப்போ நம்ம பேசுற மாதிரி வந்து கருத்துரிமையா வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து அந்த இடைப்பட்ட 21 மாதங்கள் வந்து யாருமே எந்த விதமான பேச்சுகளுமே பேச முடியாது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விதமான ஒரு கூட்டங்களோ அது மட்டும் இல்லாம பொது பொது மேடைகளை வந்து எதையுமே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஊடக தணிக்கை அப்படிம்பாங்க. ஊடக தணிக்கைனாக்கா, இப்போ வந்து நெறைய நம்ம பேசுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அரசுக்கு எதிராவோ, இல்ல ஏதோ ஒரு தப்பு நடந்தாவோ நம்ம எதிர்த்து பேசுறோம். ஆனா, அப்போ அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, யாருமே வந்து எதிர்த்து பேச முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து ஒரு பேசணும்னா கூட ஒரு ஒரு செய்தியா வந்து ஒரு நியூஸ் வெளியிடணும்னா கூட, அத வந்து கவர்மெண்ட் கிட்ட குடுத்து, கவர்மெண்ட் வந்து அத தணிக்கை பண்ணி, அந்த நியூஸ போடலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறது யோசிச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸே வந்து வெளியாக்குவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து எதுவுமே பேச முடியாது. அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றோம். அதுதான் வந்து ஊடகங்களுக்கும் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து அப்ப வந்து போட்டிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து பெரும்பாலான கைதுகள். கைதுகள்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கைதுகள்னு சொல்லலாம். இந்த கைதுகள்ல வந்து ஆ அதாவது அரசியல் எதிர்ப்பாளர்கள். அவங்களுக்கு ஆப்போசிட் யார் இருப்பாங்களோ, அவங்கலாம் வந்து கைது பண்றது. அது மட்டும் இல்லாம, அங்க இருந்த மிக முக்கியமான வந்து இந்த சோசியலிஸ்ட் பேசுவாங்கல்ல. நான் வந்து அரசியல் வந்து இத பண்ணணும், இத பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து என்னன்னாக்கா, இங்க அவங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் யார் யார் இருக்காங்களோ, அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாதுகாப்பு சட்டம் வந்து சொல்லிட்டு, அந்த சட்டத்தின் கீழ் எல்லாருமே வந்து கைது பண்ணப்படுறாங்க. கைது பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000க்கு மேல வந்து கைது பண்ணிக்கிட்டு உள்ளே கொண்டு ஜெயில்ல அடைக்கிறாங்க. 21 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது யாருமே எந்த விதமான ஒரு பொருளாதாரமே வந்து இயங்காம அந்த இந்தியாவே வந்து சம்பளிச்சு போயிருக்கு. இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் அரசியலோ, மற்ற எதுவுமே வந்து நடக்காத அளவுக்கு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த காலகட்டங்கள்ல அப்ப இருந்த இந்திரா காந்தி அவங்க என்ன சொல்றாங்களோ, அதுபடி தான் வந்து ஃபுல்லாவே நடக்கும் அப்படின்னு நம்பர் 4. இந்த நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எந்த பிரச்சனை நடந்தாலும், நம்ம போய் முதல்ல நிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்போம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து கோர்ட்டுக்கு போகும். அங்கேயும் முடியாட்டி மெயின் கோர்ட் நம்ம சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரிலாம் போகும். அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கூட இயங்காம இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னாக்கா, அப்போ இருந்த அந்த நாடாளுமன்றம் வந்து 49வது திருத்த சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த ஒரு இதானா எல்லாமே வந்து பிரதமருக்கே போய் சேரும். அவங்க என்ன வந்து சொல்றாங்களோ, அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால அப்ப இருந்த நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னாக்க, எல்லாம் முடங்கி போய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 21 மாதங்கள் வந்து நீதித்துறையே வந்து இயங்கல அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. எல்லா விதமான அந்த
ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதி பண்ணாலும் சரி, யாரு பண்ணுனாலும் அந்த ஒரு மிகப்பெரிய இப்ப ரீசென்ட்டா நடக்கிற மிக முக்கியமான கேஸ்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட் முடியலன்னா அடுத்த கோர்ட் போகும். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கோர்ட்டுமே வந்து இயங்காது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படி உள்ள காலகட்டங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1975லேருந்து 1977 வரையும். ஸோ இந்த 21 மாதங்கள் வந்து எந்த விதமான ஒரு நீங்க வந்து பெட்டிஷனுமே எடுக்க முடியாது. எந்த விதமான கேஸுமே வந்து ரன் ஆகாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 5 நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மனித உரிமை மீறல் அப்படிம்பாங்க. மனித உரிமை மீறல் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த காலகட்டங்கள்ல வந்து எந்த விதமான யாருமே வந்து கட்டாயமா வந்து அவங்கள வந்து கருத்தடை பண்றது. ஸோ அவங்க வந்து குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னாலும், இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா வந்து கருத்தடை வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து அவசர நிலை அந்த எமர்ஜென்சி டைம்ல வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நெறைய கண்ட்ரிகள்ல வந்து சைனாவா இருக்கட்டும், இப்போ வந்து இந்தியா உலகத்திலேயே வந்து பாப்புலேஷன்ல ஹையஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா இந்தியான்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து சைனா இருந்தாங்க. ஸோ அவங்க ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சட்டங்கள்லாம் போட்டனால இப்போ வந்து அவங்களோட மக்கள் தொகை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து இவ்வளவு பீக்ல இருக்கு. ஆனா அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 21 மாத காலம் எந்த விதமான குழந்தைகளே பெற்றுக்கிற கூடாது. அதாவது கட்டாயமா வந்து அவங்கள வந்து கருத்தடை பண்றதுக்கான சட்டங்களை வந்து அப்ப இயற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறது நம்பர் 6. நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மிக இது வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அப்படின்னாக்க யாருனாக்கா இந்திரா காந்தியோட மகன் சொல்லலாம். ஸோ அவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா சஞ்சய் காந்தி. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து அவங்களுக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி செல்வாக்கா இருந்த அந்த டயத்துல அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய சட்டங்களை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல பர்டிகுலர் பார்ட் வந்து கண்டிப்பா வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மிகப்பெரிய ஒரு சட்டங்கள்லாம் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சொல்றாங்க வீட்டுக்கு வந்து 2 குழந்தை இதுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்தா ஆனா இப்போ வந்து 3 குழந்தையாவது பெற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குழந்தைகள் அதிகமா பெற்றுக்குங்கன்னா மற்ற கண்ட்ரிகள்ல வந்து அதாவது ரஷ்யாவை எடுத்துக்கங்க. ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பெத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான சன்மானம் வந்து கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்படும். அவ்வளவு சலுகைகள் வந்து இப்ப வந்து அடுத்த நாட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 வருடங்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவுல வந்து ஃபுல்லா யார் யார் வந்து குழந்தை பெத்துக்கணும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கருத்தடை பண்றதுக்கான மிக முக்கியமான அந்த காலகட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் வந்து இதுல வந்து சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அப்ப இருந்த பவர்ல வந்து மிக முக்கியமான சட்டங்கள்ல வந்து கையெழுத்தாகப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா நம்பர் 7 நம்பர் 7 வந்து அவர்ஸ் அந்த எமர்ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வருது. ஸோ இந்த எமர்ஜென்சி முடிவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அப்ப இருந்த ஜனாதிபதியா இருக்கட்டும். ஸோ அப்ப இருந்த ஜனாதிபதி வந்து பாத்தீங்கன்னாக்கா 1977ல வந்து இந்த இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னாக்கா நம்ம வந்து பொது தேர்தலை வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து முடிவு பண்றாங்க. ஸோ முடிவு பண்ணும்போது இந்த எமர்ஜென்சி ஃபுல்லா வந்து கட் ஆகுது. ஸோ கட் ஆகும்போது பாத்தீங்கன்னாக்கா அப்ப பாத்தீங்கன்னா 1,00,000க்கு மேல வந்து கைதிகள் வந்து கைது பண்ணப்படுறாங்க பாத்தீங்களா. சோ அவங்க அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த அதாவது ஊடகங்கள் அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் நார்மலைஸ் பண்றாங்க. நார்மலைஸ் பண்ணி அப்ப இருந்த அந்த எல்லாரையுமே வந்து விடுதலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்ச் 1977 வந்து இந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து இந்த தேர்தல் என்ன நடந்துச்சு 1977 வந்து இந்த தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா மிக மோசமான ஒரு தோல்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் அடிபடுறாங்க. ஏன்னா இது காந்தியால ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆண்டுகளா வந்து அந்த இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்த கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்த ஒரு ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையுது. அதுக்கு அதாவது சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து ஆட்சி பண்றாங்க. ஸோ அவங்க தான் மொரார்ஜி தேசாய் அவங்க தலைமையில வந்து இங்க வந்து புது ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பமாகுது. ஸோ அவங்க தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவோட இருண்ட காலம் அப்படிங்கலாம். இருண்ட காலம் மீன்ஸ் அந்த காலகட்டங்களில் வந்து மக்கள் வந்து எதுவுமே பேச முடியாது, எதுவுமே வந்து வெளிப்படையா வந்து சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அப்போ இருந்த நிறைய கைதுகள் அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மக்களுக்கு வந்து டார்ச்சர்கள் அங்க இருந்த எல்லாமே வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு காரணத்தை சொன்னாலும் இந்தியாவோட பிரச்சனை அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளோட பிரஷரு இதெல்லாம் சேர்ந்து அவங்க காரணம் சொன்னாலும் ஆனா அந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு இருண்ட காலம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவோட பார்க்கப்படுது. ஸோ இதைதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம். ஏன்னா இது மாதிரி நான் உங்களுக்கு ரெகுலரா வீடியோ போடணும்னா கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து ரெகுலரா நான் போடுற ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இமிடியேட்டா காமிக்கும். நீங்க வந்து பாப்பீங்க. வாங்க அடுத்து லவ் யூ ஆல் டேக் கேர். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.